ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ் அப்படின்னா, சில்க் த்ரெட்ல இது ரொம்ப பெஸ்ட்டான பிராண்ட் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் என் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ராயல் பிராண்ட், மேலே எழுதியிருக்கு பார்த்தீங்களா. அடுத்த பிராண்ட் என்ன அப்படின்னா டபுள் பெல் இதுவும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லோக்கலில் வாங்கினேன். ஆனால் இதுக்கு எந்த ஒரு கவரும் கிடையாது, பேரும் இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. வெறும் ஒயிட் கலரில் தான் அதுக்கு வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ராயல் பிராண்ட் தான். ராயல் பிராண்ட் நான் 2 வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ இதுவுமே ராயல் பிராண்ட் தான். அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா லோட்டஸ் பிராண்ட், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட். அதாவது இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் தான். அதுவும் இல்லாமல் லோட்டஸ் பிராண்ட் வந்து சீக்கிரமாக ஃபீட் ஆகாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்டோக், இந்த பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோக்கலில் தான் கிடைக்கும். கடைசியாக பார்க்கக்கூடிய பிராண்ட் என்ன அப்படின்னா ராஜ் பிராண்ட். இங்கே பார்த்தீங்களா ராஜ்னு எழுதியிருக்கு, ஸோ இந்த பிராண்ட் தான். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட்ஸோடைய அந்த தன்மையை பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பெல், எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பெல். ஸோ இந்த டபுள் பெல் ஏன் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது சீக்கிரத்தில் அந்து போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்கள் முன்னாடி பிடிச்சி இழுக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரத்தில் அந்து போகலை. ஏன்னா பிகினர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் த்ரெட் அறுற ப்ராப்ளம் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எது அப்படின்னா டபுள் பெல் தான். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் பிராண்ட். இந்த ராயல் பிராண்ட் எனக்கு கம்ஃபர்டபுளான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு டபுள் பெல்லை காட்டிலும் ராயல் பிராண்ட் எனக்கு அவ்வளோ நல்லா இல்லை. எனக்கு கொஞ்சம் அடிக்கடி த்ரெட்டு அறுந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிராண்ட் நேமே எனக்கு தெரியல, ஏன்னா இது ஒயிட் கலர் ரேப்பிங்கில் தான் வந்துச்சு. ஸோ இதுவுமே ஓவராலாக பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க என்னோடய ஃபேவரட் லோட்டஸ் பிராண்ட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த லோட்டஸ் பிராண்டில் அதுவும் எனக்கு பிடிச்ச இது ஒரு நல்ல ரெட் கலர். ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் என்னவோ எனக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தண்ணியில் போட்டோன்னா கலர் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் தண்ணியில் போட்டது கிடையாது. ஸோ இதில் இருக்க அந்த ஷேடிங் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து என்னோடய ஃபேவரட் பிராண்ட். இங்கே பார்த்தீங்களா லோட்டஸ் பிராண்ட் நம்பர் 7 போட்டிருக்கல. இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இது கேமராவில் உங்களுக்கு பிங்க் கலரில் தெரியுது, ராணி பிங்க். பட் ஆனால் இது வந்து ரெட் கலர், நல்ல டார்க் ரெட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சன்ஸ்டோக், இந்த பிராண்டும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வந்து பிகினர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு நான் 100க்கு ஒரு 50% தான் நான் வந்து சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் அந்து போகுது. அதுவும் இல்லாமல் இதில் பிசுறு வர மாதிரி எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ் பிராண்ட். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ராஜ் பிராண்டில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் டபுள் பெல்லாம் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட் டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் ராஜ் பிராண்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் எங்கள் மேம் சொன்னாங்க நீங்கள் வந்து டபுள் பெல்லும் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் டபுள் பெல்லும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணதில் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 பிராண்டையும் நான் சொல்லுவேன். நான் ஏன் லோட்டஸை சொல்லலை அப்படின்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு அது கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் அதை யூஸ் பண்ணல இல்லையா, ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியலை. ஸோ இந்த 2 பிராண்ட் வந்து நான் பிகினிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணதுனால என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக நான் இதை சஜஷன் பண்ணுவேன். சில்க் த்ரெட்னாலே அந்து போகும் தான், ஆனால் நமக்கு பிகினிங் ஸ்டேஜில் சீக்கிரமாக அந்து போனால் நமக்கு அது மேலே கொஞ்சம் வெறுப்பு வரும். ஸோ அந்த மாதிரி வெறுப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நல்ல பிராண்டாக பார்த்து வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது இந்த 2 பிராண்ட் வந்து கண்டிப்பாக நான் சஜஷன் பண்ணுவேன். நான் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சில்க் த்ரெட் சிக்கு விடாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.